Good morning, students. Today we are going to see about continuation part of the chapter 10 Internet. லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா இன்டர்நெட்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன், அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அது எப்படி வந்து எந்த பிஸ்னஸில் வந்து யூஸ் ஆகுது, அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது இன்டர்நெட் மூலியமாக. ஸோ இது மாதிரி எல்லாம் அதோட க்ரோத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த லெசன்ஸ் பார்க்க போகிறோம் ரிமைனிங். ஓகே, the internet explosion. Internet is simply defined as a worldwide communications of individual networks operated by academic persons, industries, people, government and private parties. ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்னால வேர்ல்டு வைட் www. இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆகட்டும், அகாடமிக் பர்சன்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி, இது மாதிரி எல்லா செக்டாருக்குமே நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுது. Few years the internet built itself as a high powerful platform and that changed our way we do business and the way we communicate. Internet promoted as the universal sources of informations of billions of people at work, at home, at school. ஸோ இந்த இன்டர்நெட் இல்லாமல் இப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கோம் இல்லையா. இன்டர்நெட் இருக்கிறதுனால இந்த லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேஷன்ஸ் யாருன்னு தெரியல, பட் நம்ம என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒரு சர்டன் பீப்புள்ஸ் கூட. ஸோ இதுக்கெல்லாமே எனக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இன்டர்நெட் தான். As internet is growing, remarkable evaluations has come mobile technology and social web. These two innovations have changed the lifestyles of people. We may find many communities in social web. Facebook was created in 2004 but today has more than 2,230 million active users. Mobile technology has increased the use of internet all over the world. ஸோ 2004 தான் ஃபேஸ்புக்கே வந்திருக்கு. பட் இப்போது அதுலேயே நிறைய அப்டேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ வாட்ஸ்அப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் வந்து நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. Then the internet allows all to be democratic in mass media. Anyone can have a web page in internet with very low investment. Similarly, any business can reach a very large market directly, economically and fast, no matter of location or size or the business. Almost anyone who can read and write can have access and persons in world wide web with very low investment. People everywhere can express and publish their ideas and opinion via blogging. ஸோ இப்போ நம்ம இந்த யூடியூப்லலாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல எங்கே இருக்கிறோங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னோடய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதேமாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் வந்து வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இப்போ நானே இண்டிவிஜுவலாக வெப்சைட் க்ரியேட் பண்ணலைனாலும் ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கான எல்லாத்துக்குமே எனக்கு இந்த இன்டர்நெட் தான் எனக்கு யூஸ் ஆகுது. The growth of computer networking. The internet is a global network of computers linked by high-speed data lines and wireless systems. It is estimated that the internet links 550 million users in more than 80 countries worldwide. This may increase to around 300 million in next 5 years. ஸோ க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் எப்படி ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்குறாங்க. லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் வேர் ஃபேஸ்டு பை த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் in expanding the residential fiber optic cables internet service due to increased competitions and installations cost from other broadband providers. ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருந்ததோட நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து இந்தளவுக்கு டேட்டா பேக்கேஜ் வந்து அமௌண்ட்டு நாட் ஓன்லி வந்து டவர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான
நம்ம ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதாகணும். இன்க்ளூடிங் மணி ஆகட்டும். முன்னாடி இருந்த டேட்டா காஸ்ட் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸாக நமக்கு மணியோட காஸ்ட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரொம்ப முன்னாடி வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ரீசன் என்ன அப்படின்னா ஹை ஸ்பீட் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும். லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் படிச்சுட்டேன். Even though 4G LTE mobile network was not reached to many parts of world, in the industry of telecommunication has been working hard on the development of their next generation 5G cellular communications technology. So 4G இல்லாமல் இப்போ 5G ரீச் பண்ண போகிறோம். The 5G intends the boost of the speed of mobile connections dramatically. When 4G was initially being developed, companies did not wait to advertise about the 5G effort. ஸோ என்ன இப்போ நம்ம 2G 3G இதெல்லாம் பார்த்தோம். ஸோ 2Gக்கும் 3Gக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா ஸ்பீடப் தான். ஸோ எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு 2 minutes 3 minutes வெயிட் பண்ணுறது 5Gயில் நம்ம அது கூட டைம் இல்லாமல் போயிடும். அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு கிடச்சிரும். நோ வெயிட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் இப்போ இந்த மாதிரி க்ரோத் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஜென்ரேஷனோட மொபைல் ஜென்ரேஷன்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 2.4 KB இருந்தது. தென் 64 KB. ஃபஸ்ட்டு 2.4 இப்போ 64. தென் 2 MB கிலோலேருந்து மெகாவாவது மேலே வந்து ஜிகாவாகிடுச்சு. ஸோ இது மாதிரி என்னது ஜென்ரேஷன்ஸ் டெவலப் ஆக நம்மளோட மெமரியோட சைஸ் வந்து ஆக்குபை பண்ணுற சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் will help to maintain, manage and protect the network problems. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக என்னமோ சொன்னோம், நம்மளோட சென்சார் அது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். முன்னாடி இப்போ நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம், இப்போ நம்ம ஸ்கேனிங் பண்ணுறோம், இதெல்லாமே என்னது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் வந்துடுது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்னாகும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னோடய ப்ராசஸ் வந்து முடியுது. இப்போ நான் என் தம்ப் இம்ப்ரெஷன் வச்ச உடனே என்னோடய நேம் ஐடென்டிஃபை பண்ணது இல்லையா. ஸோ இதுக்காக நான் வெயிட் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னோடய ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது, என் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுது. நவ் த நெட்வொர்க்ஸ் are monitored by algorithm that enables for anonymous build-ups of traffic and activity which may be the result of nasty activities such as DDoS, distributed denial of service attacks, at attempted hacks. This artificial network powering algorithms will become most intelligent. It might find faster and reliable method of antipacting threats and cleaning networks. Artificial intelligence will be able to predict traffic as they collect and analyze data in real time. ஸோ முன்னாடி வந்து நம்மளோட நேம் எடுத்து அவங்களோட நம்பர்ஸ் போட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம முன்னாடி ப்ராசஸ் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. இந்த ஏஐ வந்ததுனால ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரிலேபிளாக இருக்குது. நான் வந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த அங்கே வந்து மேபி ஒரு அட்டண்டன்ஸாக இருந்தால் அந்த ரெஜிஸ்டர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகாது, ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ இது வந்து ரிலேபிளாக இருக்குது. இந்த ரியல் டைம் வரல. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஸ்கூலிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, தம்பி ப்ரிப்ரேஷன்ஸு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். என்னென்ன யூஸ் இருக்குது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், க்ரோத் பார்த்தோம். இப்போ யூசர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ப்ளே மேஜர் ரோல் இன் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் டு லார்ஜ் small organizations as well as common man. Nowadays almost all the companies, bank and stores have implemented the computerized transactions. It may be in same campus, building, city or at different places, cities. For all these purpose the computer network are used. ஸோ இன்டர்நெட்டுங்க வருது என்னது, இப்போ நம்ம கேம்பஸ் ஸ்கூலில் இப்போ ஸ்கூலிங், இப்போ காலேஜில் இப்போ ஸ்கூலிங் இருக்காது, காலேஜுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம்பஸ் ஸ்கூல்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம த்ரூ அவுட் நம்ம மொபைல் மூலியமாக நம்மளோட நோட்ஸ் சென்ட் பண்ணுறது, என்னோடய ஹெச்ஓடிக்கு சென்ட் பண்ணலாம்.
ஆஃப்டர் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு, ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம், லைப்ரரியிலேருந்து ஒரு புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒய்ஃபை வந்து என்னாகும் அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ண, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒன்லி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா ஒன்லி ஃபார் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் அலவுடாக இருந்தால். ஸோ இது மாதிரி அந்த பிஸ்னஸாக இருக்கலாம். இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனிங்கும்போது அந்த சர்டைன் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர்நெட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. என்னோடய டேட்டாவை டாக்குமெண்ட் ஆகட்டும், டேட்டாவாக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும், இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் டேட்டா தேவை. இந்த இன்டர்நெட் அலோவ் ஆல் த என்ன மாதிரியான யூஸ் இருக்குது? த காமன் யூஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர் கம்யூனிகேஷன்ஸ், ரிசோர்ஸ் ஷேரிங், டேட்டா, சாஃப்ட்வேர் ஷேரிங், மணி சேவிங். கம்யூனிகேஷன்னா என்ன? நம்ம ஃபோன் பண்ணுறோம் இல்லையா, இப்போ மொபைல் வாய்ஸ் மெசேஜ் காலிங் வந்துருச்சு, வீடியோ காலிங் வந்துடுது, அப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்லேயே என்ன பண்ணுறேன், சாட்டிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிக்கு எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் தானே. Using computer networks, we can interact with different people with each other all over the world. It provides a powerful communications among widely separated employee team session. They can easily communicate at very low cost through mobile, social media, telephone, email, chatting, video conferencing, SMS, MMS, group ware, etc. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் கம்யூனிகேஷன்ஸ்னால் என்னது, ஒரு ஷேரிங் தான். ஸோ அதுதான் சோஷியல் மீடியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொபைல் ஆன் பண்ணுறோமா, என்ன நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணுறோம், அதில் என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஸ்கூலிங்லேருந்து மெசேஜ் வந்திருக்கா, ஓகே, உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து மெசேஜ் வந்திருக்கா. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த இன்டர்நெட் மூலயமா நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. ரிசோர்ஸ் ஷேரிங் மீன்ஸ் which one device is accessed by many systems. இப்போ மெனி சிஸ்டம்ஸ் அப்படிங்கும்போது இப்போ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் போயிருக்கோம், அங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு 5-6 சிஸ்டம் வச்சுருப்பாங்க. பட் சிஸ்டம் வச்சுருக்கும்போது ஒரு பிரிண்டர் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த எல்லா சிஸ்டமுக்கும் ஒரு ரிசோர்ஸ் தான் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக்ஸ் அனுப்பணுமா, ஸோ இந்த நம்பருக்கு இதுக்கு இங்கே சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். ஸோ பிரிண்டிங்காக இங்கே இந்த இதுக்கு பிரிண்ட்டுக்கு கொடுத்துக்க நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த ஒரு 5 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அந்த 5 சிஸ்டமுக்கும் ஒரு ரிசோர்ஸ் ஷேரிங் அந்த பிரிண்டர் அந்த ஃபேக்ஸ் மிஷின் தான். அதுதான் இது ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறது. டு அலோவ் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அவைலபிள் டேட்டா டு பி accessed by anyone through network irrespective of the physical locations of the resources. Simply, resource sharing is a sharing such as a printers, scanner, PDA, fax machine and modems. For example, many computers can access one printer if it is in network. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. Software, data and sharing. Using computer network on any applications or other software can be stored at a central computer of server. The software can be shared among other computers of the network. It provides highly reliability and backup can also be stored at one locations for easily available in case of crash. ஸோ இங்கே சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாமே சேவ் பண்ணி ஒரு சிஸ்டமில் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய மொபைலில் இருந்து போயிருந்தா கூட ரெக்கவர் மொபைலில் டேட்டா வந்து டெலிட் ஆகிருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், பேக்கப் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் நான் பேக்கப் எடுத்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மொபைலில் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பேக்கப் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பண்ணுவோம், நம்மளோட மெயில் அட்ரஸில் போய் செட் ஆகிருக்கும். ஸோ நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இப்போ என் மொபைலில் தெஃப்ட் ஆகிடுச்சு, இல்லைன்னா என் மொபைலில் இருக்கிற டேட்டா டெலிட் ஆகிடுச்சு எல்லாமே அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேக்கப் டேட்டாவை எடுத்து ரெக்கவர் பண்ணிப்பேன். என்னோடய ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்டேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துல போய் நான் சேவ் பண்ணி வச்சுக்கும் போது என்னோடய டேட்டா வந்து
சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அது வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ஷேரிங். இதை நான் எப்போ வேணால் கூட ஷேர் பண்ணிக்கலாம், நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மணி சேவிங். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் ஆல்சோ மணி சேவிங் இட் அண்ட் ரெடியூஸ் பேப்பர் ஒர்க், மேன் பவர், ரிசோர்ஸ் ஷேரிங், சாஃப்ட்வேர் ஷேரிங் அண்ட் ஆல் டைம் சேவிங். ஸோ இதெல்லாம் எனக்கு என்ன ஆகுது, ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் கொடுக்கணும், பேப்பர் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் நெசசிட்டி இல்லை, பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி அதை நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நான் ஓகே அப்படி சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுக்கே எனக்கு பேப்பர் செலவாகாது, நான் போயிட்டு வரத்துக்காக செலவாகாது. ஸோ இந்த மாதிரி நிறையா எனக்கு மணி சேவிங் வந்து இருக்குது. நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ். எந்த மாதிரியான பிஸ்னஸ் எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் அப்படின்னா, இன் 21st century communications is very important factor for successful business operations. They are thereby with the growth of computer network and speedy internet service, business also developed drastically. With the development of cloud computing, global access and security issues were restricted. Internet conversations made conversation faster, quicker, decision making and money saving. E-banking power way for easy transactions. Business large or small scale, B2C, B2B, business to business, business to communication சொல்கிறோம் இல்லையா. நம்ம லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசன்ஸ் படிச்சிருப்போம். இதெல்லாம் கம்பெனி டு கம்பெனி அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆர் கமர்ஷியல் தட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன்ஸ் அக்ராஸ் த இன்டர்நெட் கேன் பி டன். சீப் மார்க்கெட்டிங் அண்ட் ஈஸி செலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் through internet with customer satisfactions can also be done. Company renewals, license, other certificates, bill payments, receipt, invoice, stock maintenance can be done without any geographical boundaries via internet and computer networks. Government subsidies were available for these business to promote that business by digitization. ஸோ இங்கே நம்ம என்ன நான் என்னோடய பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் என்னோடய ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னா, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் என்னோடய சர்டன் பீப்புள்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், எதுவுமே சொல்லாமல் நான் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமாகவும் எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் எனக்கு யூஸ் ஆகுது. டைரக்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ரெடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். பையர் டைரக்ட்லி பர்ச்சேஸ் எனி ப்ராடக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் வித் லெஸ் காஸ்ட். மிடில் பர்சன் brokerage charge are reduced. The network connectivity in business is down. பிஸ்னஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 10.5. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டேரெக்டாக நான் இங்கே வந்து ப்ரோக்கர் வந்து இல்லாமல் போயிடுறாங்க. டேரெக்டாக நான் யார் செல்லரு பையர் அவங்கள்ட்ட இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போடுறோம் இல்லையா, பையர் அண்ட் செல்லரில் போட்டு வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி டேரெக்டாக என் ப்ராடக்டை விற்கிறதுக்கும் ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கும் எனக்கு இந்த இன்டர்நெட் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. அந்த பிஸ்னஸ் அந்த பார்த்து இருக்கிறாங்க. இப்போ 10.5ல் கொடுத்துருக்காங்க போல. டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்சி, ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹோஸ்டர் கேட்சி. யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் போகுது. இது டேரெக்டாக ஹோஸ்டர் யார் வாங்க போகிறோமோ அவங்க. ஸோ இது வந்து நடுப்புற மிடில் பர்சன் இங்கே வந்து தேவைப்படாமல் போயிடுறாங்க. நெட்வொர்க்ஸ் அட் ஹோம். நவடே நெட்வொர்க் ஹேஸ் பிகம் காமன் அண்ட் இட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிகேஷன்ஸ் அமௌங் டிவைஸ் வித் த க்ளோஸ் vicinity of home. Device in this network can be smart device, mobile computers, network printers, which are capable of interacting and thereby increase the quality of life inside home in variety of ways, like automations of repetitive tasks, increased personal productivity, enhanced home security and easier access to entertainment. Networks at home were connected in two ways that they are. ஸோ வீட்டில் எனக்கு எப்படின்ற மாதிரியான யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வீட்டிலேருந்து நான் வேலை செய்கிறேன் இல்லையா, ஒரு சிசிடிவி கேமரா நிறைய தெஃப்ட் இருக்கும்போது ஒரு கம்பெனியில் இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எங்கேயுமே நமக்கு சிசிடிவி கேமரா அவைலபிள் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல நான் வச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வைஃபை வச்சு ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி ஒரு சாங்ஸ் கேட்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரிக்கு எல்லாமே எனக்கு என்ன பண்ணுறது நெட்வொர்க் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் வந்து 2 வே கனெக்ஷன்ஸுக்கு ஒயர்ட் அண்ட் வயர்லெஸ். ஒயர்ட் அப்படிங்கும்போது நான்
என்ன பண்ணுவேன், மோடம் கனெக்ட் பண்ணி சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறது வயர்டு. ஸோ வயர்லெஸ் அப்படிங்கும்போது நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, ஆஃப்டர் அண்ட் தென் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறது, மொபைல் ஹோஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஒரு இன்டர்நெட்டு நான் இன்னொருத்தவங்கள்டே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வயர்லெஸ் நெட்வொர்க்கு. வயர்ட் நெட்வொர்க் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் த நெட்வொர்க் கேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர், சிசிடிவி, பிரிண்டர்ஸ், அவுட்டோர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் எக்ஸெட்ரா வித் கேபிள். ஸோ இந்த ஒயருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், கேபிள் எனக்கு தேவைப்படும். வயர்லெஸ் அப்படிங்கும்போது வயர்லெஸ் நெட்வொர்க் இஸ் கனெக்டிங் டிவைஸ் லைக் அ டேப்லெட். டேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டேப் என்ன பண்ணுவோம், நம்ம டேப் வச்சுருப்போம், நான் என் மொபைல்லேருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏதாவது நெட்வொர்க்கை. ஸோ அவங்க அதில் யூஸ் பண்ணிக்கிறது. இன்டோர் கேமராஸ் அண்ட் ரீடர்ஸ் எக்ஸெட்ரா வித்தவுட் கேபிள்ஸு. ஸோ இதில் வயர்லெஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து வீட்டில் தேவைப்படுறது. நெட்வொர்க் அட் ஹோம் ஹெல்ப்ஸ் ஆஸ் டு பர்ஃபார்ம் பேங்கிங், லேர்னிங், கவர்னன்ஸ், ஹெல்த், telemedia, call centers, video conferencing, digitalizations of memories எக்ஸெட்ரா. ஸோ இது என்னென்ன பண்ணுறோம், நம்ம பேங்கிங் நெட் பேங்கிங் பண்ணிடுறோம், வீட்டிலேருந்து படிக்கிறோம், அதே மாதிரி நிறையா கவர்மெண்ட் செக்டர் ஒர்க் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறோம். இதுக்கெல்லாமே இன்டர்நெட் ஒர்க் ஆகுது இல்லையா, யூஸ் ஆகுது, அதான் சொல்லியிருக்காங்க. மொபைல் நெட்வொர்க் இஸ் அ நெட்வொர்க் கனெக்டிங் டிவைஸ் வித்தவுட் கேபிள். Mobile computers such as a laptop, tablet, and handheld computers were fastest growing segments. A LAN area's network was distributed as cells. Each will be served by single locations transceiver, but generally three cell sites or a base transceiver stations. These base stations provide the cell with network coverage and other features that can be utilized for transmission of voice, data and other content as well. Joining together all radio coverage is called a wide geographical area. This portable transceivers used to communicate with one another with fixed transceivers and moving via more than one cell during transmissions. For example, mobile, tablet, page or laptop engaged with mobile broadband just like modem etc. ஸோ நம்ம இப்போ சொன்னதே தான் திருப்பி வயர்லெஸ் அப்படிங்கும்போது என்னது, எனக்கு கனெக்ஷன்ஸ் இல்லாமல் நான் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸை எனக்கு மொபைல் மூலியமாக நான் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ். லெஸ் கன்சர்வேஷன் ஆஃப் பவர் இஸ் யூஸ்டு பை மொபைல் டிவைஸ் கம்பேர்டு டு எ சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் ஆர் சேட்டலைட் சின்ஸ் த செல் towers are closer. Huge capacity than a large transmitter at single frequency can be used for different or many links as long as they are different in cells. As mobile phones are now heavily used for data communications, the mobile network traffic is fully busy. Mobile phone convert voice, text, multimedia, message or data calls into radio frequencies. Mobile phone base stations transmit and receive these RF signals and connect callers to other phones and other networks. Private cellars network can be used at various locations like research, large organizations and small industries. After the research of mobile and access the internet work progress faster. People can be touched with other even while traveling. Important informations can be received by any time without much problems. Searching the important topics, checking mail, watching programs of company can be done easily sitting at one place. Accurate computer technology is sufficient to access internet via mobile network. ஸோ இந்த மொபைல் நெட்வொர்க் இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, அதாவது வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், எந்த இடத்துக்கு வேணால் நான் போகலாம். எனக்கு இந்த இடத்துலாம் டவர் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மோடமை. பட் மொபைல் நெட்வொர்க் வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னது ஃபிக்ஸ் பண்ணது கனெக்ட் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. நான் மொபைல் எடுத்துகிட்டு நான் அந்த பிளேஸ்க்கு சர்டன் பிளேஸ்க்கு போயிடுவேன். அதே மாதிரி ஒரு ட்ராவலிங் இருக்கும்போது எனக்கு அந்த மொபைல் இருக்கிறதுனால, இன்டர்நெட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், என்னோடய ப்ராசஸை நான் ஒரு இடத்துல இருந்து செய்யணுங்கிற நெசசிட்டி இல்லை. என்னோடய வேலையும் பார்த்துட்டு நான் இந்த ஜாபையும் சைடில் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லாமல் போயிடுது. ஸோ இதெல்லாமே ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ் தான்.
சோஷியல் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன மாதிரியான சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது? சோஷியல் மீடியா நம்ம என்னென்ன பார்க்குறோம்? நம்மளோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதெல்லாமே தான் சோஷியல் மீடியா இல்லையா? இந்த டு கெட் கனெக்டட் வித் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் த்ரூ சோஷியல் இன்டர்நெட் மீடியா அப்ளிகேஷன்ஸ் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ப்ளாக்ஸ், பின்ட்ரெஸ்ட், கிளாஸ்மேட் அண்ட் ஸோ ஆன் ஆர் a full-fledged user. Through the social media, we share our thoughts, ideas, files, and also chat. Refer 10.7. These social networks share several attributions in common. Membership. Social nets generally require users to register names and accounts to avoid duplicate and maintain security. So many public networks offer free registrations and some meagre charges of the services. Private networks such as bank account holders groups restricted registrations to people who meet certain eligibility criteria. ஸோ சோஷியல் நெட்ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம ஃபேஸ்புக் போயிருக்கேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜை நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் என்னோடய ஐடி கொடுத்துட்டு எனக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா என்னோடய டேட்டாஸ் வந்து மற்றவங்களுக்கு தெஃப்டாக இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் ஆகும். அதுதான் எனக்கு இந்த அந்த செக்யூரிட்டி பர்பஸ் தான் இது தான். அதான் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் இல்லையா? மெம்பர்ஷிப்னால் போது நான் மட்டும்தான் என்னோடய பர்டிகுலர் மெசேஜை பர்டிகுலர் பேஜை ஒர்க் பண்ண முடியும். அனதர் பர்சன் வந்து அக்சஸ் பண்ணிக்க என்னோட வித்தவுட் மை பர்மிஷன் யாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியாது. Then content contributions. These networks allow members to easily share comments, movies, music, short films, and photos with others. நம்ம நிறைய யூடியூப்பில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஷார்ட் ஃபிலிம்ஸு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிக்கிறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முடியுது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியாக நேம் வச்சு அதுக்காக அதில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுதான் ஃப்ரீக்வெண்ட் ரிட்டன் விசிட். ஹெல்தி சோஷியல் நெட் ஹாவ் a group of members who check in regularly to contribute their share and also a few new updates. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பில் இப்போ நம்ம கிளாஸ் போகிறோம் அப்படின்னா அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நான் போடுற ஒவ்வொரு கிளாஸுமே உங்களுக்கு என்ன ஆகும், நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரீக்வெண்ட் ரிட்டன் விசிட். ஸோ இதில் நீங்கள் நான் கிளாஸ் லிங்க் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா நான் ஒவ்வொரு போடுற நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பில்டிங். The common goal of most social networks is allow interaction among people with create stronger connections with people of different communities. ஸோ நம்ம யாருன்னே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நெட்ஒர்க்கில் ஒவ்வொருத்தருமே மெர்ஜ் ஆகிடுறோம், ஒவ்வொரு பீப்புள் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் நெட்ஒர்க். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? பேசிக்காக நமக்கு தெரியும், எல்லோரையும் அன்னோன் பர்சனு கூடயும் அவங்க சில நல்லவங்களும் இருக்காங்க, சில கெட்டவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ அன்னோன் பர்சன்கிட்டையும் நமக்கு என்னது அவங்களோட தெரியுது, அவங்கள பற்றின அறிமுகம் நமக்கு கிடைக்கிது. ஸோ பிசைட் பீயிங் a fun place to meet and relax with people, social networking ideas leads to some extremely useful benefits to individual and communities. Group of information sharing over long distance. So although friends and family members can keep contact by mobile phone calls or by text message, social nets provide much richer environment for staying connected. We can also share photo albums, videos, and convey daily wishes through the social network. Group discussions and group chats go on the various groups through which people are kept in touch with each other. Broadcast announcements. A quick, easy way to spread information of emergencies and natural calamities. Venue and local shop can advertise upcoming event and social network. Business people can market their product through these networks. ஸோ குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது நான் என்னோட ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட பேசுகிறதுக்கு, வாய்ஸ் மெசேஜ்குள்ளேயோ வீடியோக்குள்ளேயோ பேசுகிறதுக்கு எனக்கு இந்த
சோஷியல் மீடியா வந்து யூஸ் ஆகுது. ப்ராட்கேட் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாமே எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ப்ராட்காஸ்டிங் டைவர்சிட்டி ஆஃப் த்ராட். Some critics of social networks say that online communities attract people by similar interest by background. Indeed, when the people with different opinions to get together on online, when discussions seem to degenerate into personal attack and so-called flame war. The arguments goes online, healthy debate take place and some of them become viral also. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட ஒரு விஷயம், ஒரு டாபிக் போட்டு அது மாரி டிமெரிட் பேசுகிறாங்க. நிறைய ஒரு 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 காமன் பப்ளிக் இஷ்யூ, பப்ளிக்காக ஒரு விஷயம் போட்டு அதில் நிறையா பீப்புள் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக நிறைய அப் அண்ட் டவுன்ஸுமே வருது. ஸோ அவங்கள பற்றின என்னோடய தாட்டை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முடியுது, அதான் சொல்கிறாங்க. Such arguments and task bring out a relaxation for busy people from their regular work schedule. It also enrich with current affairs and keep in touch with people. ஸோ முடியுது. இந்த லெசன்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்டர்நெட்னால் என்ன, அதோட யூசஸ் என்ன, இன்டர்நெட்டில் ஹோம் யூசஸ் என்ன இருக்குது, பிஸ்னஸ் ஓரியன்டாக என்ன இருக்குது, சோஷியல் மீடியா மூலியமாக என்ன ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த இன்டர்நெட் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் கம்மிங் செஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.